கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, புனித ரீத்தம்மாளுடைய பாதுகாவலில் வாழ்கின்ற உங்கள் யாவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வாட்ஸ்அப்பில் வந்த காணொளி இது. ஒருவேளை நீங்களும் இதை பார்த்திருக்கலாம், பார்த்து கடந்திருக்கலாம். என்னை சற்று ஈர்த்த ஒரு காணொளி. என்றால் யாருமே சமூக ஊடகம் இல்லாமல் வாழ்வதில்லை. நீங்களும் சரி, நானும் சரி. சமூக ஊடகத்தோடு நாம் அவ்வளவு ஐக்கியமாகி இருக்கிறோம். அழகான அந்த காணொளியில் அவர்கள் அந்த வீட்டை காட்டுகிறார்கள். வீட்டினுடைய தொடக்கத்திலிருந்து அப்படியே வருகின்ற பொழுது, தொடக்கத்தில் ஒரு தாத்தா, அந்த வீட்டினுடைய தாத்தா மொபைல் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த ஃபோக்கஸ் அப்படியே தாண்டி வருகின்ற பொழுது அந்த வீட்டினுடைய தந்தையும் மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சிரிக்கிறீங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வருகின்ற பொழுது அவருடைய குழந்தை, அவருடைய மகள், எத்தனை வயதுன்னு தெரியவில்லை, அது கரெக்டாக தெரியாது, அவளும் மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறாள். அடுத்ததாக வருகின்ற பொழுது இன்னொரு குழந்தை, சிறிய குழந்தை, அதுவும் மொபைலை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது. 4 தலைமுறைகள் விளையாடி கொண்டிருக்கிறது. அப்பொழுது பின்னால் அழகான ஒரு பாடல் ஒலித்தது. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி என்கிற பாடல் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இதுதான் இன்றைய குடும்பங்களுடைய யதார்த்தம். இதுதான் நம்முடைய சமூகத்தினுடைய யதார்த்தம். இன்று மனிதர்கள் உறவு அற்றுப்போய் நாம் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் எல்லோருமே மொபைலை பார்த்து கொண்டு நேரங்களை, உறவுகளை கடந்து செல்லுகின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். இதற்கு விதிவிலக்கு நீங்களும் அல்ல, நானும் அல்ல. எல்லோருமே அதில் தான் மூழ்கி கிடக்கிறோம், ஒரு வகையில் சொல்ல போனார். ஏனென்றால் நாம் வாழுகின்ற இந்த உலகம் வெகு வேகமாக இயங்குகின்ற உலகம். தொழில்நுட்பங்கள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்கள் இன்று நம்மை ஆட்சி செய்கின்றது. ஆகவே மனிதர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? மனிதர்கள் அனைவருமே தன்னை சார்ந்து சிந்திக்கின்றார்கள். நுகர்வு வெறி கலாச்சாரம் இன்று சற்று மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதர்களுக்குள்ளே உறவு சிக்கல் சற்று அதிகமாவதை நாம் பார்க்கிறோம். மனிதன் தனிமை உணர்வினால் வாட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். நான் சற்று நாட்களுக்கு முன்பாக புத்தகத்தில் வாசித்த ஒரு அழகான ஒரு வாக்கியம். We are living together alone. உங்களுக்கு ஒரு ஆங்கிலம் புரிந்தவர்களுக்கு தெரியும். நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம், ஆனால் தனித்தனியாக என்கின்ற அந்த வாக்கியம் மிக ஆழமான ஒரு வாக்கியம். ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய சமூகத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும், நாம் வாழுகின்ற இந்த குடும்பத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு இந்த நாளை நாம் தொடங்குவது சிறப்பாக. ஆகவேதான் இந்த நாட்கள் முழுவதும் அவர் நம்மை அன்பு செய்கின்றார் என்கின்ற திருத்தந்தையினுடைய அந்த திருத்தூது ஊக்க உரையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதும், நான் உன்னை அன்பு தம்பி தயவுசெய்து வேண்டாம், ஏன்னா எல்லோரும் ஒன்றதான் பார்ப்பாங்க, என்ன கேட்க மாட்டாங்க. பிறகு சரிதானே? சரி, ஃபிக்ஸ்டாக இருக்கும். அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பது திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய 2024 ஆண்டு அக்டோபர் 24 எழுதிய திருத்தூது ஊக்க உரை. அதை தொடர்ந்து 2025 ஆண்டு அக்டோபர் 4 திருத்தந்தை லியோ, திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய அந்த மடலை அவர்தான் எழுதினார். அதை இறுதி வடிவம் கொடுத்தவர் திருத்தந்தை லியோ. அதனுடைய தமிழாக்கம் லத்தீனில் திலக்சித்தே என்பது, தமிழில் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்கின்ற இந்த 2 மடலையும் நாம் இணைத்து இந்த நாட்களிலே சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே திலக்சித்தே என்கின்ற நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்கின்ற அந்த திருத்தூது ஊக்க உரையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், திலக்சித் நோஸ், அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்கின்ற அந்த திருத்தூது மடலையும் நாம் இணைத்து சிந்திப்பதுதான்
பொருத்தமானதாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். ஆகவே இரண்டுமே திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதியதாக இருந்தாலும் திருத்தந்தை பிரான்சிஸும் திருத்தந்தை லியோவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டாம் வாசகம் புனித யோவான் எழுதிய திருமுகமும் இந்த நற்செய்தி வாசகம் யோவான் மிக அழகாக சொல்கிறது. யார் அன்பு செய்கிறார்? அவர் நம்மை அன்பு செய்கிறார், நாம் கடவுளை அன்பு செய்யவில்லை. ஆகவே தொடக்க புள்ளி என்பது நாம் கடவுளை அன்பு செய்வது அல்ல, மாறாக கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். ஆகவே அன்பு என்பது அங்கிருந்து தான் தொடங்குகிறது. ஆகவே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அது மட்டுமல்ல, நற்செய்தியிலே யோவான் அழகாக சொன்னான், உங்களை நண்பர்கள் என்றேன், பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், நான் இந்த அன்பை செலுத்துவதன் வழியாக நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழவும் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் நிறைவோடு வாழவும் என்று தான் சொல்லுகிறார். ஆகவே இயேசுவினுடைய பார்வையும் நாம் அன்பு செய்வதும் பெற்றுக்கொண்ட அன்பை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதும் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதும் தான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறது. அதைத்தான் நமது பாதுகாவல் ரீத்தம் வாழும் சொல்கிறாள். அதை நான் கடந்து பிற்பகுதிக்கு நான் வருகிறேன். அப்படி என்றால் இந்த சமூகத்தில் வாழ்கிற நாம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். இந்த அன்பை உணர்வதும் உணர்கின்ற அன்பை பிறருக்கு கொடுப்பதும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பாக இருக்கிறது. அதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான முன் உதாரணம் இயேசுவினுடைய திரு இருதயம். ஒருவேளை கொஞ்சம் வயதானவர்களுக்கு, என்னை போன்ற முதியவர்களுக்கெல்லாம் வயதானவர்களுக்கெல்லாம் இயேசுவின் திரு இருதய பக்தி என்பது நன்றாக தெரியும். முன்பாக இயேசுவினுடைய திரு இருதய ஸ்தாபல் என்று ஒன்று இருந்தது. ஒவ்வொரு ஜூன் மாதமும் பங்கு தந்தையர்கள் வீட்டிற்கு வந்து திரு இருதய படத்தை எல்லாம் ஸ்தாபிக்கின்ற பழக்கம் இருந்து இப்போது இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு ஒருவேளை அதற்கு குற்றவாளிகள் நீங்களும் நாங்களும் தான், அருள்பணியாளர்களும் சேர்த்தே சொல்லுகிறேன். ஆகவே அழகான ஒரு அந்த திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்குகளை ஒப்புக் கொடுக்கின்ற அந்த அழகான செயல்களை எல்லாம் நாம் விட்டு கடந்து சென்றிருக்கிறோம். முன்பாக எல்லாம் வீடுகள் சிறியதாக இருந்தது. வீட்டிற்கு நுழைந்த உடனேயே இயேசுவினுடைய திரு இருதய படம் மிக அழகாக இருப்பதை நாம் பார்த்திருப்போம். இன்று வீடுகள் அகலமாக, விரிவாக, வசதியாக இருக்கிறது. நுழைந்த உடனே நம் கண்களுக்கு படுவது, என்னுடைய கண்களுக்கு பட்டதெல்லாம் 55 இன்ச்சு டிவி, 65 இன்ச்சு டிவி, 75 இன்ச்சு டிவி தான். இயேசுவின் திரு இருதய படம் எங்கே என்று கேட்டால் அது ஒரு ரூமில் இருக்கு ஃபாதர் என்று சொல்லுவார்கள். இது இயற்கை. ஒருவேளை நடுவீட்டில் வைத்திருக்கின்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இயேசுவின் திரு இருதய படம் நம்முடைய வீடுகளுடைய இருந்து கடந்து சென்று இன்று தொலைக்காட்சி பெட்டிகள் மையமாக இருக்கிறது. இயேசுவினுடைய திரு இருதயத்தினுடைய குடும்பங்களாக இருக்கின்ற நாம் இன்று தொலைக்காட்சி பெட்டியினுடைய மையமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் குடும்பங்களில் திரு இருதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிற ஜபங்கள் இன்று காணாமல் போய்விட்டது. வருகின்ற ஜூன் மாதம் இயேசுவினுடைய திரு இருதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற அந்த இதயம். அப்படி என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால், இந்த சமூகத்தில் நாம் காணுகின்ற இந்த தொழில்நுட்ப புரட்சிகளுக்கெல்லாம் நாம் விடுதலை வாழ்வு பதிலளிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த திருதறிதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் அன்பிற்குரியவர்களே. ஆனால் அது வெறுமனே பக்திமயமாகி விடக்கூடாது. ஏனென்றால் ஒருவேளை நாம் அதற்காக மெழுகுவர்த்திரி ஏற்றி வைப்பதும் அல்லது பவனி மேற்கொள்வதும் மட்டும் அல்ல. ஒருவேளை நாம் 22ஆம் தேதி செய்கின்ற பவனியை போன்று மிக ஆடம்பரமாக நாம் பவனியை மேற்கொள்வோம். இந்த ஆண்டு 1000 பேர் வருகிறார். ஆகவே திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவது இதுவையெல்லாம் தேவைதான். பவனிகள் தேவை, மெழுகுவர்த்திரி ஏற்றி வைக்கப்பட வேண்டும். ஆனால் உண்மையான திரு இருதயம் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டோம் என்றால், நம்முடைய வாழ்வினுடைய யதார்த்தங்களை நாம் மறந்துவிட்டோம் என்றுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே இயேசுவினுடைய திரு இருதயத்தை நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய குடும்பங்களில், இதயங்களில் அவர் அரசாட்சியாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம் என்பதை பற்றி மிக அழகாக அவர் சொல்லுகிறார் தன்னுடைய திருத்தூது ஊக்க உரையில். ஒன்று, இயேசுவினுடைய திரு இருதயத்தை போல நாம் கனிவுள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக, திரு இருதயத்தை போன்று அங்கிருந்து பொங்கி வழிகின்ற அன்பை நாம் ஏழையர் மட்டில் காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். அதைத்தான் திருத்தந்தை லியோ தன்னுடைய ஊக்கவரை எடுத்து ஏம்புகிறார். ஆகவே அந்த அன்பினுடைய வடிவம், அந்த அன்பை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் அது ஏழைகள் பால் செல்லுகின்ற அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மூன்றாவதாக,
இயேசுவினுடைய திரு என்று சொல்லுகின்ற பொழுது அது மன்னிப்பினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு அவர் நற்செய்தி நூலிலிருந்து நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். இயேசுவினுடைய கனிவான சாந்தமான உள்ளம் எப்படிப்பட்ட பண்புகளோடு இயேசு வாழ்ந்தார் என்பதை அவர் மேற்கோள் காட்டுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். என்ன சொல்லுகிறார்? தான் வாழ்ந்த காலத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையுமே தேடிச் செல்கின்றார். தேடிச் சென்று அவர்களை அன்பு செய்கின்றார். நீங்கள் கனிவோடு அவர்களை பார்க்கின்றார். பாவத்தோடு வந்த அத்தனை மனிதர்களையும் கனிவோடு பார்த்தவர் இயேசு. யாரையும் அவர் தீர்ப்பிடவில்லை. மாறாக அவர்களை கனிவோடு அரவணைத்து அன்பு செய்து, ஏன் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூட அவர் தீர்ப்பிடவில்லை. மாறாக அவரை மன்னித்து கனிவோடு அவரை சொல்கிறார், நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று சொல்லுகின்ற அந்த அழகான வார்த்தை நமது உள்ளங்களில் பதிந்திருக்க வேண்டும் என்பிருக்கிறோம். இரண்டாவதாக அவருடைய இதயம் ஏழைகள் பால் கொண்டிருந்த அன்பால் பொங்கி வழிந்தது என்பதை நாம் நற்செய்தி நூலிலே பல இடங்களில் பார்க்கிறோம். ஏழைகள் பால் இருந்த அந்த அன்பு இயேசுவினுடைய வாழ்வினுடைய பலதரப்பட்ட பட்டங்களிலே வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏழைகள் சார்பாக நின்றதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் தொடக்க திருவையும் தொடர்ந்து ஏழைகள் சார்பாக நின்றதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இயேசுவினுடைய இதயம் என்பது மன்னிக்கின்ற இதயமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சிலுவையிலே தொங்கிய பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இறுதியாக அவர் சொன்ன வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் மேலெழுந்த வாரியாக பார்க்கலாம். அந்த வார்த்தையினுடைய உள் அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் பலரை மன்னித்ததை நாம் பார்க்கிறோம். 3 முறை மறுதலித்த பேதுருவை மன்னிக்கின்றார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கின்றார். உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் என்று திட்டிய அந்த கள்ளனை அவர் மன்னிக்கின்றார். தன்னை காயப்படுத்தியவர்களை, தன்னை கொடுமைப்படுத்தியவர்களை, தன்னை தீர்ப்புக்கு உள்ளாக்கிய பிலாத்துவை, தலைமை குருக்கள் அத்தனை பேரையும் ஒற்றை வார்த்தையால் இயேசு மன்னிக்கின்றார் என்றால் அதுதான் இயேசுவினுடைய இதயம் அன்பிற்குரியவர்கள். இதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸும் திருத்தந்தை லியோ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் இதுதான் நாம் இன்று செய்ய வேண்டிய மிக முக்கியமான கட்டளை, முக்கியமான அழைப்பு அன்பிற்குரியவர்களே. ஆகவே இயேசுவினுடைய அந்த திரு இருதயம், அந்த அன்பு அவரிடம் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்றால், நாம் பிறரை அன்பு செய்வதற்கு இத்தகைய நல்ல பண்புகளோடு நாம் வாழ வேண்டும். கனிவுள்ள இதயம், கனிவுள்ள பார்வை இன்று அதிகமாக தேவைப்படுகிறது அன்பிற்குரியவர்களே. என்றால் பல மக்களை நான் பார்க்கிறேன், முகத்திலே இறுக்கமாக பிடித்து கொண்டு வாழுகின்ற ஏராளமான மனிதர்களை பார்த்திருக்கிறேன். ஏன் சில குருக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஏன் நீங்கள் புன்னகைக்க மாட்டீர்கள், ஏன் மக்களை பார்த்தால் சிரிக்க மாட்டீர்கள் என்று கேட்டால் பதில் இல்லை. குருக்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சில மனிதர்களை நான் பார்ப்பேன், என்னை பார்க்க வருகின்ற பொழுது ஒரு விதமான இறுக்கமான முகங்களோடு இருக்கின்றவர்கள் எப்படி தன்னுடைய கணவனை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குழந்தைகளை கனிவோடு பார்க்க முடியும் அன்பிற்குரியவர்களே. ஆகவே இயேசுவினுடைய முகம் என்பது அது கனிவான முகம், கனிவான பார்வை கொண்ட முகம். ஆகவே அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், இயேசுவினுடைய திரு இருதயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் என்றால், அந்த கனிவான புன்னகை பூத்த முகங்களாக நாம் மாற வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கனிவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும், தீர்ப்பிடுகின்ற வார்த்தைகளாக அல்ல. நாம் எடுத்தவுடனே என்ன செய்கின்றோம்? தீர்ப்பிடுகின்றோம். அது மட்டுமல்ல, சமூக ஊடகங்களிலே ஏதாவது ஒரு செய்தி வந்ததென்றால் அது பிறரை பாதிக்கும் என்று தெரிந்தால் கூட கவலைப்படாமல் அது உண்மையா பொய்யா என்றெல்லாம் தெரியாமல் உடனடியாக ஃபார்வேர்ட் செய்கின்ற பழக்கத்தோடு வாழ்கின்றவர்கள் நாம். ஆகவே கனிவுள்ள இதயத்தோடு வாழ வேண்டும் என்றால் கனிவான பார்வை, கனிவான செயல்பாடுகள் கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்திற்கு தேவை என்பதைத்தான் இறைவன் நமக்கு அழகாக முன்னிறுத்துகிறார் அன்பிற்குரியவர்களே. இரண்டாவதாக, ஏழைகள் பால் இறங்குகின்ற இதயங்களாக இயேசுவின் இதயத்தை போன்று இருக்க வேண்டும். இந்த ஏழைகள் பால் இறங்குகின்ற இதயங்கள் சற்று மேம்பட்டு இருக்கிறது என்று சொல்லும். ஆனால் தொடக்க திருவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது திலக்சித்தேன் நான் உன்னை அன்பு திருத்துவது மடலிலே திருத்தந்தை லியோ மிக அழகாக எவ்வாறு திருவை தொடக்கத்திலிருந்து இன்று வரை ஏழைகள் சார்பாகவே நின்று ஏழைகளுக்கான பல்வேறு திட்டங்களை, அது மருத்துவமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், மருத்துவமனைகளாக இருக்கலாம், இப்படி ஏராளமான நலத்திட்டங்களை எல்லாம் இந்த சமூகத்திற்கு செய்தது நம்முடைய கிறிஸ்தவ திருவை என்பதை நாம் பெருமை கொள்ள முடியும் என்பதற்கு. ஏனென்றால் ஏழையர்பால் இறங்குகின்ற திருவை தான் நம்முடைய திருவை. ஆகவே இன்றும் நாம் ஏழைகள்பால் இறங்குகின்ற அந்த சமூகங்களாக, பெற்றோராக நாம் வாழ வேண்டும். நான் பலமுறை சொல்லுவேன், குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற பொழுதெல்லாம் நாம் கேட்பது உண்டு, நன்றாக படித்தாயா,
மார்க் ஷீட்டை பார்க்கின்ற பொழுது என் இத்தனை மார்க்கு தான் எடுத்தாய் என்று கேட்பது இது யதார்த்தம், தவறல்ல. ஏதாவது ஒரு பெற்றோர் என்றைக்காவது உங்கள் குழந்தையிடம் நீ கனிவான சொல்லை இன்று பயன்படுத்தினாயா, ஏதாவது பிறர் பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்தாயா என்று கேட்டு ஏதாவது பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகள் நீங்கள் பாராட்டி இருக்கிறீர்களா? உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறேன். ஏனென்றால் இவையெல்லாம் நம்முடைய பாடங்களாக மாறுவதில்லை. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய குழந்தைகள் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், மதிப்பெண் எடுக்கின்ற ஒரு இயந்திரமாக நாம் இன்று மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அறம் சார்ந்த செயல்களை நாம் இன்று கற்றுக் கொடுப்பது இல்லை. ஆகவே குழந்தையிடம் கேட்க வேண்டும். ஒரு குழந்தையை தவறு செய்கின்ற பொழுது, அடித்து வருகின்ற பொழுது முதலாக பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் சென்று சண்டை போடுகின்ற பெற்றோர்கள் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். தன்னுடைய குழந்தைகள் ஒருபொழுதும் தவறு செய்யாது என்கின்ற அந்த மனப்பான்மையோடு சென்று சண்டை போடுகின்றவர்கள் தான் நாம். ஆனால் குழந்தைகள் கனிவோடு வாழ்கிறார்களா, கனிவான சொற்களை செயல்கிறார்களா, அல்லது தேவையற்ற செயல்களை எல்லாம் செய்யலாம் என்பதையும் சேர்ந்து பார்ப்பதும் பெற்றோருடைய கடமை. ஏழைகளுக்கு இறங்குகின்ற குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை மாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது என்பதற்குரியவர்களே. மூன்றாவதாக அந்த இயேசுவினுடைய திருதயம் என்பது மன்னிக்கின்ற இதயம். அதுதான் மேலானது என்று நம்முடைய குடும்பங்களில் பார்க்கின்ற பொழுது மன்னிப்பு என்பது இன்று சற்று காணாமல் போய்விட்ட ஒரு நல்ல பண்பாகவே நான் பார்க்கிறேன். இங்கு யாருக்கும் மன்னிக்கின்ற மனப்பான்மையில் அதற்கு முன்பாக தவறு செய்தால் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை நம்மளில் பலருக்கு இல்லை. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பங்கு பேரவையாக இருக்கலாம், அன்பியங்களாக இருக்கலாம். யார் தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் தவறு செய்யவில்லை, இதற்கு யார் காரணம்? அடுத்தவர் தான் காரணம் என்று நாம் விரலை அடுத்தவர் மீது தான் சுட்டி காட்டுகிறோமே ஒழிய நான் காரணம் என்று சொல்லுகின்ற தைரியசாலிகளை நான் பார்த்ததில்லை. ஆகவே மன்னிப்பதற்கு முன்பாக தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு, அதுதான் திருதிரதை அன்பு நமக்கு சொல்லிக் கொடுப்பது அன்பிற்குரியவர்கள். ஆகவே இந்த மன்னிக்கின்ற இதயம் நம்மிடம் வர வேண்டும். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அன்பியங்களாக இருந்தாலும் சரி, பங்கு பேரவையாக இருந்தாலும் சரி. இன்று பல பங்கு பேரவையில் பிரச்சனை என்னவென்றால் இந்த மன்னிக்கின்ற மனப்பான்மை இல்லை. ஒருவரை பழி வாங்க வேண்டும் என்று எல்லோருமே எதிர்க்கிறோம். ஒரு பங்கு பேரவை சென்ற பிறகு அடுத்த பங்கு பேரவை அவனை எப்படி பழி வாங்கலாம்? இது யதார்த்தம். ஒரு வட்டார முதல்வராக இருக்கிறார், அதில் கடினப்படுகிற நான் சொல்லுகிறேன். ஒரு பங்கு தந்தை மாற்றம் சென்று விட்டார்கள், அடுத்த பங்கு தந்தை வந்து அந்த பங்கு பேரோடு இருந்து எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து பழி வாங்குகின்ற பல மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன், பல பங்கு பேர்களை நான் பார்த்திருக்கிறேன். அது அல்ல கிறிஸ்தவ மதிப்பீடு அன்பிற்குள் இயேசுவினுடைய திருஇதயம் சொல்லுவது அது அல்ல. மன்னிக்க வேண்டும், தவறு செய்தால் தவறு செய்தோம் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற மனத்திடனும் அதே நேரத்தில் பிறரை மன்னிக்கின்ற அந்த பாங்கும் நமக்கு வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ரீத்தம்மாளுடைய பக்தைகள், உங்களுக்கு தெரியும் ரீத்தம்மாளுடைய வாழ்வை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவருடைய அழகான ஒரு வாழ்வு, தன்னுடைய கணவரை கொன்ற அந்த மனிதரை தன்னுடைய பிள்ளைகள் பழி வாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த பொழுது, கண்டிப்பாக இந்த வாசித்திருப்பீர்கள், துடித்துக் கொண்டிருந்த பொழுது அவள் என்ன வேண்டினாள்? இல்லை, அவனை என்னுடைய பிள்ளைகள் கொன்றுவிடக் கூடாது, என் பிள்ளைகள் இறந்தால் கூட பரவாயில்லை என்று வேண்டியவள் தான் ரீத்தம்மாள். பாருங்கள், தன்னுடைய மகன்கள் தன்னுடைய கணவரை கொண்டவரை பழி வாங்க வேண்டும் என்று துடித்த பொழுது, இல்லை இல்லை, பழி வாங்குவது இறைவனுக்கு உகந்தது அல்ல. ஆகவே அந்த பழி வாங்குவதற்கு முன்பாகவே என்னுடைய 2 குழந்தைகளும் இறந்தாலும் பரவாயில்லை என்று சொல்கிறார். அந்த குழந்தைகள் கொள்ளை நோயால் இறந்து போகிறாள் என்று வரலாறு உங்களுக்கு தெரியும். அதன் பிறகுதான் ரீத்தம்மாள் கான்வென்ட்டில் சேர்ந்து துறவியாக மாறுகிறாள். அப்படி என்றால் அந்த ரீத்தம்மாளுடைய அடிச்சுவடை பின்பற்றி வாழுகின்றவர்கள் நாம். அப்போ கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை ரீத்தம்மாள் தன்னுடைய வாழ்விலே முழுமையாக உணர்ந்தவள். முழுமையாக உணர்ந்து அந்த அன்பினுடைய அனைத்து பாங்குகளையும் மன்னித்தாள். தன்னுடைய வெறுப்புணர்வுகள், கசப்புணர்வுகளை எல்லாம் மாற்றினாள். அனைத்தையுமே இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தாள். அதைத்தான் ரீத்தம்மாளுடைய பக்திகளாகி நாம் செய்ய வேண்டியது. 22ஆம் தேதி நாம் பூக்களை கொண்டு வருகின்ற பொழுது அது அல்ல நம்முடைய பாரம்பரியம். ஆகவே நாங்கள் மகிழ்வோடு வாழ்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களை பாருங்கள், ரீத்தம்மாள் உடைய ஆலயத்தில், இந்த மறை மாவட்டத்தில் இந்த ஒரு ஆலயத்தில் தான் இது நடக்கிறது என்று நீங்கள் பெருமை கொள்ளலாம். பெருமைதான், மாற்று கருத்து இல்லை. உங்கள் ஆலயத்தில் மட்டும்தான் இப்படி பெரிய பவனி நடக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல நம்முடைய பெருமை அன்பிற்குரியவர்களே. உங்களுக்கு தெரியும் அந்த ரோசா பூவினுடைய கதை.
அது பூக்காத அந்த மாதத்தில், ஜனவரி பிப்ரவரி மாதத்தில், அது பனி பொழிகின்ற காலத்தில் ரீத்தம்மாள் ரோஜா பூவை கேட்ட காரணத்தினால் அது அதிசயமாக பூத்த பூ. அது அன்பிற்குரிய, அது நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அந்த அதிசயமாக பூத்த பூ நம்முடைய ஊரிலும் அதிசயங்களை உண்டாக்க வேண்டும். அதிசயங்கள் சொல்லுகின்ற பொழுது ஏதோ புதுமை அல்ல, அதிசயங்கள் உங்கள் உள்ளங்களில் நிகழ வேண்டும், உங்கள் இல்லங்களில் நிகழ வேண்டும். புதிய அந்த இதய அன்பினால் நாம் பற்றி எறியப்பட்டு தூண்டப்பெற்று நாம் இந்த இயேசுவினுடைய திரு இருதய பண்புகளை நாம் கொண்டு நம்முடைய குடும்பங்களை நாம் வடிவமைத்துக் கொள்வதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. அன்பு, இதை நாம் ஏற்றுக்கொள்வதோடு நம்முடைய இதயங்கள் எங்கே இருக்கிறது என்பதை நாம் சற்று சிறிது நேரம் நான் உங்களுடைய சவாலுக்கு விட்டு விடுகிறேன். நம்முடைய இதயங்கள், நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறதா, அல்லது இயேசுவினுடைய திரு இதயத்தினுடைய பாதத்தில் நம்ம வைத்திருக்கின்றோமா? ஆமென்.